அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க கிஷோர் குமார். ஸோ இன்னைக்கான இந்த டெய்லி எடிட்டோரியல் சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த சேலஞ்சஸ் ஆன் ரைசிங் த இன்கம் இன்இக்வாலிட்டி. இன்கம் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது ஆன் த ரைஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம எதிர்கொள்றது அப்படின்னு சாம் பெட்ரோடா இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் தான் நம்மளோட இந்தியன் டெலிகாம் ரெவல்யூஷனோட தந்தை என்று அழைக்கப்படுவார். ஓகேங்களா, சாம் பெட்ரோடா இவர் வந்து சில சஜஷன்ஸை கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, அவர் என்னென்ன சஜஷன்ஸ் கொடுத்துருக்காரு, எப்படி என்னென்ன மெத்தடாலஜிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைசிங் இன்இக்வாலிட்டி இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். அதுவும் இந்த ஏஜ் ஆஃப் குளோபலைசேஷன் அண்ட் ஹைப்பர் கனெக்டிவ் வேர்ல்டு in the age of MNCs, மல்டிநேஷனல் கம்பெனிஸ், இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது ஒரு மேஜரான ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கு. இது எதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இந்தியாவில் கூட there is a report which is ரைஸ் ஆஃப் பில்லியனியர் ராஜ், ரைஸ் ஆஃப் இன்கம் இன்இக்வாலிட்டி இன் இந்தியா, ரைஸ் ஆஃப் பில்லியனியர் ராஜ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட். இதில் என்ன சொல்றாங்கன்னா, 1% டாப் 1% ஆஃப் த அந்த இருக்கிறவங்க, டாப் 1%ல வெல்த்தியா இருக்கிறவங்க கிட்டத்தட்ட வந்து 40% ஆஃப் த வெல்த், 40% ஆஃப் த வெல்த், நேஷனல் வெல்த்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க, நேஷனல் வெல்த். அண்ட் திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் த டிபிஎஸ்பி, த வெரி டிபிஎஸ்பி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அது என்ன கான்ஸ்டிடியூஷன், என்ன பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 39C, சின்றது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 39C என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த கவர்மெண்ட் ஷுட் ஸ்ட்ரைவ் அகெயின்ஸ்ட் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். பட் ஆஃப்டர் த லிபரலைசேஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் 1991க்கு அப்புறம், திஸ் இஸ் த கட் ஆஃப் ஏஜ் வேர் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் இஸ் ஸ்கை ராக்கெட்டிங். ஓகேங்களா, ஸோ இதுல இருந்து எப்படி நம்ம எல்லாரையுமே வந்து பாட்டம் அப் ஆஃப் த அந்த பீப்புள் இருந்து எப்படி நம்ம கொண்டு வரதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ராக்ரஸிவ் டாக்ஸேஷன். வி ஹாவ் டு டாக்ஸ் த பீப்புள் வித் ப்ராக்ரஸிவ் டாக்ஸேஷன். அதாவது யாருக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் அதிகமான டாக்ஸேஷனை கொடுக்கறதுல தப்பில்லை அப்படிங்கிறாங்க. சி, ப்ராஃபிட் இல்ல வந்து டாக்ஸேஷன் எப்படி வந்து லெஜிட்டிமேட் ஆகுது, ஏன் டாக்ஸேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a factors of production in economics, factors of production சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, land is nothing but natural resources. Second one is with respect to capital, land, capital. அதுக்கப்புறமா வந்து with respect to entrepreneurship and then labor. ஓகேங்களா, இது எல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ ஒரு பொருள், ஒரு ப்ராடக்ட் வந்து வெளியே வரணும் அப்படின்னா, இந்த 4 ஃபேக்டர்ஸுமே வந்து ரொம்ப அவசியமானது, இன்றியமையாதது. ஏன்னா லேபர், லேண்ட், இந்த இடத்துல இருந்து தான் உங்களால வந்து அந்த ரிசோர்ஸஸை எடுக்க முடியும். அதுக்கப்புறமா வந்து கேபிட்டல், இது இருந்தால் தான் அந்த ரிசோர்ஸஸை ஒன்றா சேர்க்க முடியும். கேபிட்டல் ப்ராடக்ட்ஸ், கேபிட்டல் கூட்ஸ் இதெல்லாமே வந்து தயாரிக்க முடியும். மிஷினரிஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உழைப்பு, ஒருத்தர் உழைப்பை போட்டால் மட்டும்தான் ஒரு பொருளை உருவாக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஆண்டர்பிரனர், இந்த 3த்தையுமே வந்து இணைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டர்பிரனர்ஷிப் தான். இந்த ஆண்டர்பிரனர்ஷிப் ஸ்கில் தேவை. இது எல்லாம் சேர்ந்தாதான் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ராடக்டா மாறும். இப்போ இதுல இந்த ப்ராடக்ட் வந்து விற்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டர்பிரனர் அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கும், ஒரு மேக்கிங் காஸ்ட் இருக்கும். அந்த மேக்கிங் காஸ்ட் பிளஸ் ஒரு ப்ராஃபிட்டோட சேர்த்து விற்பார். ஓகேங்களா, இது எல்லாமே நமக்கு தெரியும், அந்த ப்ராஃபிட் மட்டும் நமக்கு தெரியாது. ஓகேங்களா, இந்த ப்ராஃபிட் வந்து அவருக்கானது மட்டும் இல்லை, இந்த சமுதாயம் அவருக்கு கொடுக்கறது. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஃபிட்ல இருந்து கொஞ்சம் பங்கை திருப்பி இந்த சமுதாயத்துக்காக எடுத்துக்குது.
அப்போ இந்த ப்ராஃபிட் அதிகமாக ஆக டாக்ஸஸும் அதிகமாகணும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன். இப்போ நீங்கள் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் உங்களுக்கு. இப்போ நீங்கள் 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி டாக்ஸேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த சமுதாயத்தில். அப்போதான் உங்களால் இன்கம் இன்இக்வாலிட்டியை சரி பண்ண முடியும். எப்படி சரி பண்ணுறீங்க? டேக்ஸை போட்டு இல்லாதவனுக்கு காசாக கொடுக்கறது இல்லை, அந்த மீன்ஸ் ஆஃப் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஏற்றுறீங்க. அதுக்கு அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆஃப்டர் ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன் யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது எப்படி இருக்கலாம்? சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கலாம். சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விச் இஸ் எஜுகேஷன், ஹெல்த்து, ஸ்கில்லு. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்படி இல்லையா? ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விச் இஸ் ரோடு, ரயில்வேஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து குடவுனு, சைலோஸ், இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோல்டு ஸ்டோரேஜ் டிவைசஸ், இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி அ ஃபார்வர்டு அண்ட் பேக்வேர்டு லிங்கேஜ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்வர்டு அண்ட் பேக்வேர்டு லிங்கேஜ் எஃபெக்ட். இது this will spur what it will do. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டீஸ்னால உங்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகும், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும், அந்த ஒரு இடம் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சுபிட்சமாகும். அப்போ நிறைய பேரால வந்து பாவர்ட்டில இருந்து வெளியே வர முடியும். ஓகேங்களா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக போக முடியும். இப்போ ரோடு எடுத்துக்கோங்க. இப்போ ரோடு வந்து போடுறாங்க. ஓகேங்களா? இந்த ரோடு போடும்போது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மார்க்கெட் ஏல இருக்கு, இன்னொரு மார்க்கெட் பில இருக்கு. ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடியவங்க இங்க வரவே முடியாது, ரொம்ப நாள் ஆகும் நடந்து வர்றதுக்கு. அப்படின்னா அவங்க அவங்களுக்குள்ளேயே இருக்கிற ப்ராடக்டை அவங்களுக்குள்ளேயே வித்துப்பாங்க, லோக்கலாவே இருக்கும். கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்காது, பண்டமாற்று முறையில தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அதுவே இங்க இருக்கிறவங்களால இங்க வர முடியுது அப்படின்னா இவங்க வந்து இங்க வருவாங்க, பில இருக்கிறவங்க ஏக்கு போவாங்க. தேர் வில் பி எக்ஸ்சேஞ்ச். அப்போ அதை சுத்தி நம்பி வந்து சில கடைகள் உருவாகும். and this whole place will be connected and there will be இந்த ஹோலிஸ்டிக்கா வந்து ஒரு சிட்டியே உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. and this is called the effect of infrastructure. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they can progressively taxation பண்ணி அந்த ப்ராடக்டை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ஸ்கில் பில்டிங், எஜுகேஷன், ஹெல்த் ஆர் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி இந்த இன்வெஸ்ட் பண்ணாலுமே there will be a spur in economic opportunity and employment opportunity. அப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுடன்ட் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவா இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, there is a capitalism. இப்போ கேபிட்டலிசம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but making profit. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மேக்கிங் ப்ராஃபிட். ஓகேங்களா? இந்த ப்ராஃபிட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு முறையில் கிடைக்கும். ஒன்று, யூ கேன் இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதிகமாக வந்து சேல்ஸ் பண்ணுவீங்க, அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி இல்லையா, யூ கேன் டிக்ரீஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை டிக்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களால் ஃபர்ஸ்ட் சினாரியோவை பண்ண முடியலன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் 4 இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த 4ல் எதில் கை வைப்பாங்கன்னா, மற்ற எல்லாமே ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? கேபிட்டல் ஃபிக்ஸ்டு, லேண்ட் ஃபிக்ஸ்டு, ஆண்டர்பிரினர்ஷிப் ஃபிக்ஸ்டு. லேபரில் மட்டும்தான் கை வைப்பாங்க. ஸோ இந்த லேபரை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வந்து நீங்கள் வேலைக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் அதிகமாகும். இந்த அடிப்படையில இருந்து தான் கேபிட்டலிசமை எதிர்த்து கம்யூனிசம் இல்லைன்னா சோசியலிசம் அப்படிங்கிற அந்த அடுத்தடுத்த இதுங்கெல்லாம் வருது.
அந்த ஐடியாலஜிஸ்லாம் வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the labor should not be exploitative. அப்போ you have to what? Codify the labor laws. லேபர் லாஸை கோடிஃபை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்டத்துக்கான அந்த விஷயமா அவர் சொல்றாரு. ஓகேங்களா? அப்போ ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இது பண்ணுங்க, அதுக்கப்புறமா வந்து லேபர் லாஸை வந்து கோடிஃபை பண்ணுங்க, which should be non-exploitative. This is also a fundamental right in your constitution. You should not exploit the labor. பெக்கரி இருக்கக்கூடாது, சைல்டு லேபர் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் என்ன ஆர்டிகல் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த இனிஷியேட்டிவ் ஆஃப் த சூப்பர் ரிச். சூப்பர் ரிச்சை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் ஆஃப் த சூப்பர் ரிச். சூப்பர் ரிச் கேன் எய்தர் கான்ட்ரிபியூட் their wealth வாலண்டரி கான்ட்ரிபியூஷனாக இருக்கலாம், voluntary contribution, or government can force them to contribute their wealth through taxation. But either way super rich should contribute their wealth. ஓகேங்களா? ஏன்னா அவங்க எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து அடைஞ்சிட்டாங்க. பில் கேட்ஸ் மாதிரி, ஜெஃப் பெசோஸ் மாதிரி அவ்வளவு காசு அவங்க வாழ்நாளில் நினைச்சாலுமே அவங்களால செலவு பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு காசு இருக்கு. ஸோ வாட் தே ஆர் டூயிங் இஸ் தே ஆர் வாலண்டரிலி கான்ட்ரிபியூட்டிங். ஓகேங்களா? பில் கேட்ஸாக இருக்கட்டும், ஜெஃப் பெசோஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வாலண்டரியாக அவங்களுடைய ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வாலண்டரியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் டாக்ஸேஷனில் சில கண்ட்ரிஸ் லைக் ஜப்பானாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சவுத் கொரியாவாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், they all are having a concept called as inheritance tax. Inheritance tax where இப்போ ஒன் டைம் டேக்ஸ். அது இப்போ ஒரு சூப்பர் ரிச் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அம்பானி தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அம்பானி வந்து இப்போ he has to transfer his what to say he has to transfer his property after him to his two sons. அப்படின்னா ஒன் டைம் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் போடுவாங்க, இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜப்பான்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, 55% ஆஃப் his wealth will be taken by the government. 45% தான் வந்து மற்ற 2 சன்ஸுக்கும் கொடுக்குறாங்க, இல்லை 3 பேருக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ். திஸ் கேன் பி ஆல்சோ இம்ப்ளிமெண்டட். ஏன் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்? பிகாஸ் மறுபடியும் பாருங்க, அந்த இன்இக்வாலிட்டி இன் இந்தியா ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் த டாப் ரிச் பர்சன்ஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டிங் 40% ஆஃப் த நேச்சுரல் வெல்த் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இதை வந்து தடுக்கணும் அப்படின்னா, இன்கம் இன்இக்வாலிட்டியை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டூ தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங். there is no other goal. ஓகேங்களா? and there is another thing which is we should devise a new economic model. New economic model வந்து நம்ம டிவைஸ் பண்ணணும். இந்த டிவைஸ் பண்றது எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா there is a concept called as economics of scale. அந்த economics of scale ல இருந்து we have to transform it into economics of purpose. Economics of purpose. எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண இல்லைனா உங்களுடைய அந்த ஆக்டிவிட்டி, எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை விரிவுபடுத்த உங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ஆஃப் பர்பஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு நியூ எக்கனாமிக் மாடல் விச் ஷுட் பி அப்லிஃப்ட் த பாவர்ட்டி ரிடன் சொசைட்டி. பாவர்ட்டி ரிடன் சொசைட்டியை நீங்கள் அப்லிஃப்ட் பண்ணணும், இன்கம் இன்இக்வாலிட்டியை டிக்ரீஸ் பண்ணணும். இதை எப்படி பண்ணலாம்? many of them are saying still they are believing in globalization. Globalization இந்தியா வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேரை வந்து அப்சல்யூட் பாவர்ட்டில இருந்து வெளியே துரத்திருக்காங்க. அப்சல்யூட் பாவர்ட்டில இருந்து நிறைய பேரை வந்து மீட்டிருக்காங்க, அது உண்மைதான். பட் ஸ்டில் many are suffering from relative poverty.
ரிலேட்டிவ் பாவர்ட்டிங்கிறது வேற, அப்சல்யூட் பாவர்ட்டிங்கிறது வேற. வித் ரெஸ்பெக்ட் டு வேர்ல்டு பேங்க், நீங்கள் வந்து பர் டே $2 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் இன் பிலோ பாவர்ட்டி லைன். அதாவது ஒரு நாளைக்கு 160 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் பாவர்ட்டி. ஆனால் இதுலேயே வந்து இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 22 to 25% ஆஃப் பீப்புள் இஸ் தேர். அதுக்கு முன்னாடி இன்னும் அதிகமாக இருந்திருக்காங்க. அதுக்கு பேர் தான் அப்சல்யூட் பாவர்ட்டி. அதை குளோபலைசேஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம தவிர்த்துட்டோம். பட் இன்இக்வாலிட்டி வந்து அதே மாதிரி அட் த சேம் டைம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம எப்படி சரி பண்ணுறதுங்கிறது தான் இதில் பார்த்தோம். பட் இப்போ குளோபலைசேஷனே நம்புறதா இல்லை புதுசாக வேற ஏதாவது போகிறதானா, புதுசாக சில விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சாம் பிட்ரோடா சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் நத்திங் பட் localization. Localization, where we are using local product, local resources and local market. ஓகேங்களா? இந்த எல்லா லோக்கல்ஸையும் நம்ம வந்து பின்பற்றணும். We have to give, the banks have to give preference. Banks வந்து they have to give preference to small, medium and small medium enterprises. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். They will only have the potential to give employment. இந்த எம்ப்ளாய்மெண்ட் மட்டும்தான் நிறைய பேரை வந்து பாவர்ட்டியிலிருந்து வெளியே துரத்துறதுக்கு யூஸ் ஆகும். And we should also harness the technology component. டெக்னாலஜி காம்போனண்ட்டையும் நம்ம ஹார்னஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் நம்ம பண்ணும் பொழுது we will bridge the divide between the haves and have-nots. அதுதான் வந்து சாம் பிட்ரோடா சொல்றாரு. ஓகே, ஸோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அந்த இதுவையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதையும் ஒரு வாட்டி பாருங்கள். இந்த எடிட்டோரியலோட க்ரக்ஸையும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதையும் பாருங்கள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.